Hi guys, ஒரு நிமிஷம் கிச்சா. ஸோ இந்த வீடியோவில் இந்த டிஜிடெக் ஒயர்லெஸ் மைக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரோட் ஒயர்லெஸ் கோ மைக்கு தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ப்ரைஸ் அதிகம் 30,000 கிட்ட வருது. அதனால் இந்த மைக்கை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல கேம்ஸ்லாம் நிறைய விளாடுறோம், அங்கெல்லாம் நிறைய ஸ்வெட் வரும். அப்புறம் நிறைய தண்ணி இருக்கிற இடத்துக்குலாம் போகும்போது அங்கே இந்த மைக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது, தண்ணி பட்டால் வீணாக போயிடும் அப்படிங்கிறனால காஸ்ட்லியான மைக்கை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல இருக்கிற மைக் நம்ம வாங்குவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டிஜிடெக் ஒயர்லெஸ் மைக் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினிங் யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிறனால, அது மட்டும் இல்லாமல் இது ஒயர்லெஸ் மைக் அப்படிங்கிறனாலையும் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100 வருது. நான் இதை வாங்கும் போது 4100 எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் வாங்கினது. ஆனால் இந்த டிஜிடெக் மைக்கு ஆன்லைனில் இப்போ 4400 சேலில் போயிட்டு இருக்கு. நான் ஆன்லைனில் காட்டின மைக் வந்து பார்த்தீங்கன்னா DWM-101, ஆனால் இது வந்து DWM-101 ப்ரோ மாடல். இது ஸோ ப்ரோக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. சும்மா இது ப்ரோன்னு சொல்லி விட்டுருக்காங்க. சார்ஜிங் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் இன்னும் நிறைய விஷயம்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து பிரித்து பார்த்துட்டு எல்லாமே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு பிரித்து காட்டிட்டு நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். பாக்ஸை பிரிச்சோன்னே இங்கே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க மைக் வச்சுக்கிறதுக்கு. ஸோ பவுச் நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே இப்படித்தான் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி பிரித்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சும்மா பாக்ஸ்லேருந்து மட்டும் பிரித்து காட்டுறேன், ஏன் சீல் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் கடையிலேயே வாங்கும் போதே இதை வந்து ஃபுல்லாக பிரித்து பக்காவாக செக் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 நாளாக கிட்ட இது யூஸ் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இங்கே பிரித்தோன்னே இங்கே சென்டரில் ரிசீவர் இருக்குது, சைடில் 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ இது 3 தான் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு. இதில் ரிசீவர் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம மொபைல்லையோ கேமராலையோ போய் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆடியோவை ரிசீவ் பண்ணோம். இதுதான் டிரான்ஸ்மிட்டர். இதை வந்து நம்ம இப்படி டிஷர்ட்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட இருக்கிற வர ஆடியோவை இது கேப்சர் பண்ணி ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோம் ஆடியோவை. ரிசீவர் வந்து ஆடியோவை ரிசீவ் பண்ணி நம்மளோட மொபைல்லையோ இல்லை கேமராலையோ எதில் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோமோ அந்த ஆடியோவோட இது மெர்ஜ் பண்ணி விட்டுரும். ஸோ இது இந்த மைக் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த மைக் இல்லை, இந்த ஒயர்லெஸ் மைக்கும் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இதில் நீங்கள் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மைக் ரிசீவ் பண்ணுற இங்கே ஒரு மைக் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் மாற்றிக்கு இது டிரான்ஸ்மிட்டர் நீங்கள் மொபைல்லையோ கேமராலையோ போட்டுட்டீங்க அப்படின்னா ஆடியோ வந்து கேப்சர் ஆகாது. அதுக்கப்புறம் நிறைய கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் Type-C to 3.5mm ஜாக் கேபிள் இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படின்னு போட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு Type-C to TRS கேபிள் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கேமரான்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் சார்ஜிங்க்கு USB போர்ட்லேருந்து 2 Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அட்டன் டைமில் 2 டிரான்ஸ்மிட்டர் இல்லை ஒரு ரிசீவர் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுத்துக்குமே ஈஸியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி ரெண்டுத்தையுமே அட்டன் டைமில் ஈஸியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஒரே USB போர்ட் மூலமா. ஸோ இது பரவாயில்ல தான். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சார்ஜ் போடணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அடாப்டர் வச்சு போடணும். இது சிங்கிள் அடாப்டரில் நம்ம இந்த டைப் USB போர்ட்டை கனெக்ட் பண்ணி ரெண்டுமே ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வின்மஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற ஆடியோவை எவ்வளோ அளவு எவ்வளோ டெசிமல் வந்து இது கேட்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே வந்து இதில் கொடுக்கல. ஸோ இப்போ ரோடு மைக்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயே டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல மைக் வந்து எவ்வளோ டெசிமல் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு காட்டும். ஆனால் இதில் வந்து ஆடியோ வந்து எவ்வளோ டெசிமலில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது காட்டாது. அதனால் டைரெக்டாக நம்ம ரிசீவரில் இந்த இயர்ஃபோன்ஸை சொருவி ஆடியோ வந்து எந்த அளவுக்கு கேட்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேஸ்ட்டு தான். இதை நம்ம போட்டு அதில் போட்டு ஆடியோ செக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வால்யூம் கம்மி பண்ணிடுவோம். கம்மி பண்ணிட்டோம்னா வாய்ஸ் வந்து சுத்தமாக எடுக்காது. ஸோ அதனால் என்ன கேட்டால் நீங்கள் மேக்ஸிமம் வால்யூமில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில டைமில் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் மட்டும் வால்யூமை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு யூசர் கைட் அண்ட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசீவரை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டரோட இந்த ஓவரால் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இதில் ரிசீவர்னு போட்டிருக்கும், இதில் டிரான்ஸ்மிட்டர்
சிக்னல் போட்டிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது கைஸ், சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ரிசீவரில் இங்கே வால்யூம் அப் பண்ணுறதுக்கும் வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கும் இங்கே 2 பட்டன் இருக்குது, V+ அண்ட் V- அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மைக் ஆன் ஆயிரும். ஸோ இப்போ ரிசீவர் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சைடில் இங்கே டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சார்ஜிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இது மூலயமா நம்ம கேமரா அண்ட் மொபைலை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த டைப் சி போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆடியோ போர்ட் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம ஆடியோவை அந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ வந்து எப்படி கேட்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே டிஸ்பிளேல என்னென்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேஷன் காட்டுது. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டிக்கு இங்கே ஒரு இண்டிகேட்டர் காட்டுது. பக்கத்தில் மைக்குக்கு இங்கே ஒரு இண்டிகேட்டர் காட்டுது. அப்புறம் எக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகும். இப்போதைக்கு பேட்டரி ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆடியோ வந்துட்டு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறனால இது 2 க்ரீனில் எரியுது. ஆனால் கனெக்டிவிட்டி இண்டிகேட்டர் மட்டும் ஆஃப் ஆகி பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கு கீழே ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இதையும் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆன உடனே பார்த்துங்க அந்த கனெக்டிவிட்டி சிம்பிள் வந்து 2லையுமே ஈஸியாக பேர் ஆயிரும். நம்ம எந்த ஒரு பேர் அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஈஸியாக வந்து இது ரிசீவரை சர்ச் பண்ணி ஈஸியாக இது கனெக்ட் ஆயிரும். ஸோ டிரான்ஸ்மிட்டர்லையும் அதே மாதிரி இங்கே பேட்டரி இண்டிகேஷன் இருக்குது, அப்புறம் கனெக்டிவிட்டிக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அப்புறம் மைக்குக்கு ஒரு இண்டிகேட்டர், பக்கத்தில் எக்கோ மோடுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்மிட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதில் லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆஃப் ஆயிரும், லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆன் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் அதையே நாங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆடியோ வந்து மியூட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து வர ஆடியோ வராது. இப்போ இதில் இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர ஆடியோ தான் வந்துட்டு இருக்கோம். அப்புறம் அதையே நீங்கள் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆடியோ வந்து அன்மியூட் ஆயிரும். ஸோ அதனால் அதுலேருந்து வர ஆடியோ எப்பயும் போல் வந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது மியூட் ஆயிடுச்சு. இதுலேருந்து வர ஆடியோ தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் மறுபடியும் இதை வந்து அன்மியூட் பண்ணோன்னா இது 2லேருந்து வர ஆடியோ வந்துட்டு இருக்கும். இங்கே டிரான்ஸ்மிட்டருக்கும் ஒரு டைப் சி போட்டிருக்கு. இது மூலயமா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த டாப் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முன்ன சொன்ன மாதிரி இங்கே தான் வந்து மைக் இருக்குது. அப்புறம் இங்கே எக்கோ பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த எக்கோ பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலர் சிம்பிள் எரியும். இவ்வளோ நேரம் க்ரீனில் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ ப்ளூ கலர் லைட் எரியுது. இது எதுக்கு அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறதுக்கு. இதையே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எக்கோ மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ எக்கோ மோடு எப்படி இருக்கும், நார்மல் மோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இது எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எக்கோ பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்கோ மோடு வந்து ஆஃப் ஆயிரும். மறுபடியும் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த நாய்ஸ் கேன்சலேஷனும் ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த டைப் சி கேபிள் இந்த டைப் சி போர்ட்டில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கேமராலையோ அல்லது மொபைல்லையோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆயிரும். அதே போல் பின்னாடி கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிளிப்பாக தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இந்த மாதிரி டிஷர்ட்டில் மாட்டும் போது இந்த மைக் பார்த்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆகி வர மாதிரிலாம் இல்லை. இந்த வின்மஃப் பற்றி நான் சொல்லி ஆகணும். இதை வந்து நான் ஒரு 2-3 நாளாக கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த வின்மஃப் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா சும்மா அதை பாருங்களேன், இப்படி பிடிச்சி இழுத்தாவே அப்படியே பூனை முடி மாதிரி கபுக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ரோட்டில் இருக்கிற இந்த வின்மஃபை நான் 1.5 வருஷமாக இருக்குமா அந்த மைக் வாங்கி 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த மைக்கில் நிறைய வேர்வை, நிறைய தண்ணி பட்டு இங்கே பாருங்கள் இந்த வின்மஃபே வந்து ஒரு மாதிரி பொசுன்னு போணுச்சு. ஆனால் இன்னும் ஒரு முடி கூட இது உருவியே வராது, அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் இது வந்து நல்லா வின்மஃப் பயங்கரமாக கொட்டுது. அதனால் சீக்கிரமாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பழசாயிடுச்சுன்னா திரும்ப இன்னொரு வின்மஃப் வாங்குற மாதிரி வரும். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒன்றும் இல்லை கைஸ், இந்த மைக் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் இப்படி வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மைக்கை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜ் நான் இது வரைக்கும் இதை சார்ஜ் பண்ணல, வாங்கினதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ஒரு வாட்டி கூட சார்ஜே பண்ணல. அதனால் சார்ஜிங் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் 400 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது 10 to 12 hours வரும் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் போட்டுருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 10 to 12 hoursலாம் வராது. கண்டிப்பாக ஒரு 9 to 10 hours இல்லை 8 to 9 hours அந்தளவுக்கு வரும். ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 5 to 6 hours வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் சார்ஜ் வந்து எதுவும் குறையல, இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதே போல் பேட்டரி இண்டிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதி குறைஞ்ச மாதிரியோ இல்லை ஒரு கால்வாசி குறைஞ்ச மாதிரியோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை.
ஃபுல்லாக ட்ரை ஆகும்போது கரெக்டாக ரெட் இண்டிகேஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 360 டிகிரியில் வர சவுண்டை வந்து கேப்சர் பண்ணும் அப்படி இப்படிங்கிறாங்க. அதாவது மைக் இப்படி இருக்குது அப்படின்னா 360 டிகிரியில் வர எல்லா ஆடியோவும் கேப்சர் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் எக்ஸ்டர்னல் மைக் கூட இதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் மைக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒயர்லெஸ் மைக்னா முக்கியமாக ஒரு ஃபீச்சர் பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா இதோட லாங் ரேஞ்ச் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இது கேப்சர் ஆகும் அப்படின்ட்டு. அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவரை நம்ம மொபைல்லையோ கேமராலையோ கனெக்ட் பண்ணிவிட்டு இது இங்கே இருக்குது அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டரை நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இதை தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் அந்த லாங் ரேஞ்ச் டிஸ்டன்ஸு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர் வரைக்கும் இந்த ஆடியோ வந்து எந்த ஒரு கனெக்டிவிட்டி லாஸும் இல்லாமல் எந்த ஒரு சிக்னல் லாஸும் இல்லாமல் சூப்பராக கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம இங்கே ஸ்டூடியோவில் உட்காந்து நம்ம கேட்க முடியாது. நம்ம வெளியில் அவுட்டோரில் போய் அந்த ஆடியோலாம் செக் பண்ணிவிட்டு இது லாங் ரேஞ்ச் எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த ரோட் ஒயர்லெஸ் கோ மைக்கோட லாங் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 மீட்டர், அதாவது 1/4 கிலோமீட்டர் வந்துடும். 1 கிலோமீட்டரில் கால்வாசி. நான் அவ்வளோ தூரமும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போட்டு செக் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரோட் ஒயர்லெஸ் கோவோட அந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எல்லாமே அந்த வீடியோ தனியாக பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஐகார்ட்லேயும் வரும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ரோட் ஒயர்லெஸ் கோ மைக்கை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஜிடெக் மைக்கோட ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ரோட் ஒயர்லெஸ் கோ மைக்கு வந்து நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா மினிமமில் அதாவது ஃபஸ்ட் நம்பரில் வச்சு ஃபேன் வந்து ஓடிட்டுருக்கு ரொம்ப பொறுமையாக. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஆடியோ மட்டும்தான் கேப்சர் பண்ணுவோம். அந்த ஃபேன் நாய்ஸு அந்த இந்த நாய்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணாது. இந்த டிஜிடெக் மைக் வந்து எந்த அளவுக்கு ஆடியோ வந்து கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேன் ஆஃப் பண்ணாமல் நான் இந்த இது போட்டு பார்க்குறேன். அப்போ வந்து ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஆடியோ பார்த்தீங்கன்னா டிஜிடெக் மைக்கில் இருந்து வர ஆடியோ தான் கேட்டுக்கிறீங்க. ஸோ இதுக்கும் ரோடு ஒயருக்கும் வர அந்த ஆடியோ வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே போல் இப்போ வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த நாய்ஸ் வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நாய்ஸ் வந்து கேட்குதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு. எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. ஸ்டூடியோக்குள்ளார நான் பேசுகிற வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. இப்போ இந்த டிஜிடெக் மைக்லேருந்து வர ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இதில் நான் எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் எதுவுமே பண்ணல. அப்படியே டேரெக்டாக மைக் ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இதில் நான் நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவும் ஆன் பண்ணல, எக்கோ மோட் எதுவும் ஆன் பண்ணல. அப்படியே டேரெக்டாக ஆடியோ கேட்டுட்ருக்கு. இப்போ நான் ஸ்டூடியோவில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே இங்கே நாய்ஸே இல்லை. பட் இருந்தாலும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணும்போது ஆடியோ வந்து எப்படி கேட்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆடியோ வந்து அதுக்கும் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எக்கோ மோட் ஆன் பண்ணுறேன். எக்கோ மோட் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ எக்கோ மோட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆடியோ வந்துட்டு அதாவது முன்னே இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எக்கோ வந்து எங்கள் ஸ்டுடியோவில் இருக்கவே இருக்காது. பட் இருந்தாலும் எக்கோ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயம் பண்ணுவோம். இதில் எக்கோ மோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்டோரில் நல்லா இருக்குமா இல்லை அவுட்டோரில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம எக்கோ மோடு வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதிலே எக்கோ மோட்லேயே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிடுவோம். அப்போ தான் எக்கோ மோடில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணால் எப்படி இருக்குது, ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நான் வின்மஃப் போட்டு இவ்வளோ ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் எக்கோ மோட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எக்கோ மோட் ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷனும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த வின்மஃபை கழட்டிட்டு ஆடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வின்மஃபே வந்து பாதி அந்த நாய்ஸு அந்த எக்கோவை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும். அதனால் வின்மஃபை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த எந்த ஒரு சவுண்டும் இருக்காது. ஸோ இப்போ இந்த ராவான ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்டோரில் ஸ்டூடியோக்குள்ளார என்ன தான் நீங்கள் ஆடியோ கேட்டாலும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கொஞ்சம் தான் இந்த ஃப்ரீக்வன்சி இதாகும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. வெளியில் அவுட்டோரில் போய் ரியல் டைமாக நம்ம ஆடியோ வந்து கேப்சர் பண்ணி நிறைய டெஸ்டிங் பண்ணால் தான் ஆடியோ வந்து அந்தளவுக்கு தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் வெளியில் அவுட்டோரில் போய் மீதி இருக்கிற எல்லா ஆடியோவும் நம்ம கேப்சர் பண்ணிட்டு இந்த மைக்கோட ஃபுல் எஃபிஷியன்சியை நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க கைஸ், நம்ம வெளியில் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டோருக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணலாம். இந்த டிஜிடெக் மைக்கோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமராவுக்கு கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம். இதோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 100 மீட்டர் கிட்ட போயிருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 மீட்டர் ரீச் பண்ணுவோம். 10 மீட்டரில் இதோட ஆடியோ வந்து எந்த அளவுக்கு கட் ஆகாமல் எதுவும் இல்லாமல் கரெக்டாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட் கிட்ட வந்திருப்பேன். ஸோ 10 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் திரும்பி பார்த்து அப்படியே
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி திரும்பி போனால் உடனே கட் ஆகுது. ஆனால் இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 ஃபீட்டுக்கிட்ட போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நான் ஒரு 100 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் போகிறேன். எப்போ கட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபீட் 30 to 40 ஃபீட்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து என்னால் பின்னாடியோ முன்னாடியே போக முடியாது. இங்கே வந்து இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ எதுவும் கட் ஆகலை. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாங் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ கைஸ் மைக் பார்த்திங்கன்னா என்னோடய கரெக்டான இந்த டிஷர்ட்டில் எந்த பொசிஷனில் இருக்குமோ அதே பொசிஷனில் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்கில் வின்மஃப் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வின்மஃப் ஆட் பண்ணியிருக்கும் போது நாய்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணோன்னே இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணோடனே ஆடியோ வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி என்னை சுற்றி வந்து நாய்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த நாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கு. கொஞ்சம் தூரத்தில் தறி ஓடுற சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ அந்த நாய்ஸ் வந்து முன்னே கேட்டிருக்காது. ஆனால் இப்போ வந்து சுத்தமாக கேட்காது. அதுக்கப்புறம் இதில் வந்து இது எக்கோ மோட். ஸோ அந்த எக்கோ மோடை இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா எக்கோ மோட் ஆன் ஆயிடும். ஸோ இப்போ வந்து ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி எக்கோ வந்து எல்லோரும் ரெடியூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. இதில் எக்கோ மோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் எப்படி இருக்குது இந்த ஆடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் இருக்கிறோம். அவுட்டோரில் இருக்கும்போது இந்த எக்கோ மோட் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா, நல்லா இருக்குதா, இல்லை ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே சொல்லுங்கள். இப்போ வந்து எக்கோ மோட் ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனும் ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எக்கோ மோட் ஆன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எக்கோ மோட் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆடியோ வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வின்மஃப் போட்டிருக்கும் போது அந்த வர ஆடியோவை தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து வின்மஃப் நான் கழட்டிட்டேன். ஸோ கழட்டினதுக்கப்புறம் இப்போ ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கேளுங்க. அண்ட் அதுக்கடுத்தது இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஆடியோ வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது கேளுங்க. ஸோ வின்மஃப் இருக்கும்போது அண்டு வின்மஃப் இல்லாதப்போ இந்த ஆடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்பேரேட்டிவ்லி நல்லா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்கும்போது நான் வந்து ஈகோ மோடு ஆன் பண்ணியிருக்கேன், எக்கோ மோடு ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இதிலே நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டா இப்போ இந்த எக்கோ மோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் அந்த நாய்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அண்டு எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ தறி ஓடிட்டுருக்கு, தறிக்கு பக்கத்துலேயே நின்று நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது, அந்த நாய்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் எப்படி இது ரெடியூஸ் பண்ணி இது கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ எனக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இப்போ தறி ஓடிட்டுருக்கு. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போயும் சேம் வந்து மைக் வந்து அதே பக்கத்தில் தான் வச்சு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வின்மஃப் போட்டிருக்கேன். வின்மஃப் போட்டிருக்கும் போது ஆடியோ எப்படி வருது, அண்ட் வின்மஃப் போட்டிருக்கும் போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அதுக்கடுத்தது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்கும்போது எக்கோ மோட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எக்கோ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்தது இப்போ நம்ம வின்மஃப் கழட்டிட்டு ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வின்மஃப் கழட்டிட்டு இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ மோட ஆன் பண்ணி தான் இருக்குது அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனும் ஆனில் தான் இருக்குது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு எக்கோ மோட ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எக்கோ மோட் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது, ஆனால் எக்கோ மோட் ஆஃபில் இருக்குது, வின்மஃப் இல்லாமல். இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன், எக்கோ மோட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து வெறும் நார்மல் மைக் மட்டும் வின்மஃப் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் ஆடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு சவுண்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், தறிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து. ஸோ அதனால் உங்களுக்கு ஆடியோ வந்து எந்தளவுக்கு கேட்டுச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அந்த நாய்ஸ்லாம் எந்தளவுக்கு இது ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிடெக் வயர்லெஸ் மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிடெக் மைக்கை நம்ம வேறு லெவலில் ஆடியோலாம் செக் பண்ணி எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோ வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைக் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து பிகினிங் யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.